அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம், மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா 2329 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்தே வந்து சார் சீக்கிரம் வந்து டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் வந்து நீங்கள் டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் அல்ல, கண்டிப்பாக படிக்க தேவையான மெட்டீரியல் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ படிக்கிறதுக்கு மெட்டீரியல் இல்லை அப்படின்றதுனால தான் நிறைய பேர் வந்து சீக்கிரமே எனக்கு ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு மெட்டீரியல் கொடுங்க சார் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த ப்ரொசீஜர் வந்து நான் சொல்கிறேன். ஸோ முழுமையாக வந்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் பேட்சை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா, வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு தனியாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா காஃபிஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இது வந்து 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. இதுக்கு தனியாக வந்து சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்த்து, அதாவது என்னென்னா கிளீனிங் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, வாட்டர்மேன், அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கும் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 தேர்வுகளுக்குமே, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இது இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கும் இந்த வாட்ச்மேன், அந்த கார்டனர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது 2த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து சேம். படிக்கிறதுக்கு தேவையான சிலபஸ் சேம் தான். பொது தமிழ் 50, 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. பொது அறிவு என்பது 50 கேள்விகள் வரும். ஸோ அதில் கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் அடிப்படை கணிதம் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா கிளீனிங் ஒர்க்கு சம்மந்தமாக ஆஃபீஸ் எப்படி பராமரிக்கிறது, ஆஃபீஸர்கிட்ட எப்படி வந்து நம்ம நற்பண்புகளை நடந்துக்கிறது, இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ 2த்துக்கு வந்து காமன் சிலபஸ், காமன் பேட்டர்ன் தான். என்ன ஒன்றுனா, இதுக்கு பொதறிவு வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கேட்பாங்க, இது தமிழில் மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இப்படி தான் 2 மட்டும் தான் வித்தியாசம். படிக்கிறதுல எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாதுனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரே பேட்சை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த தேர்வுகளை நீங்கள் எந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, நீங்கள் காஃபீஸ் அட்டன் பண்ணாலும் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி. ரைட்டா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் நீங்கள் வந்து காமனாக வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஆனால் ஜூனியர் பாய்லிப், சீனியர் பாய்லிப், எக்ஸாமினர்லாம் இருக்குல்ல, இது வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. ஸோ அதுக்கு சிலபஸ் வேறு, கொஷின் பேட்டர்ன் வேறு. ஸோ அதுக்கு நம்ம தனியாக தான் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணணும். அந்த இதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து விரைவில் வந்து அதுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு வந்து இதை மட்டும் பாருங்கள். ஸோ 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட அந்த ஜூனியர் பாய்லிப், சீனியர் பாய்லிப்லாம் படிக்கிறீங்களே, அவங்க வந்து குரூப் 4க்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா குரூப் 4 கிட்டத்தட்ட 2த்துக்கும் சிலபஸ் எல்லாமே சேம், கல்வி தகுதி எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரி, ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸோ இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வீடியோ வந்து நிறைய கொடுக்குறதா இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டெஸ்ட் மட்டும் வச்சுட்டு இருக்க முடியாது, மெட்டீரியல் மட்டும் கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஸோ நிறைய கைட்லைன்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா வந்து கிளீனிங் ஒர்க்கு, ஆஃபீஸ் பராமரித்தல், அடிப்படை கணிதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவாக வந்து நம்ம கிளாஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட மொபைல் ஆப்பில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். பண்ணும்போது ஸ்டூடெண்ட் லாகின் வந்து பண்ணணும். அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ரைட்டா? ஸோ அவசரப்பட்டு இப்போதைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணி, எப்படி லாகின் பண்ணணும், எப்படி நான் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லாமே நான் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த தெளிவாக வந்து சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? சரி, நம்முடைய சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ். ஸோ தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. தமிழ் தகுதி தெரிவிக்கும் உண்டு. ஸோ 6th to 8th வந்து நம்ம வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கிளீனிங் ஒர்க்கு, வாட்ச்மேனு, கார்டனர்லாம் எழுது படிக்க தெரிஞ்சால் போதுமா சொன்னதுனால, அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 8ஆம் வகுப்பு வரைக்கும் கேள்வி கேட்புன்னு சொன்னாங்க வழியா, நான் 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு தான் கேள்வி கேட்பணும்னு சொல்லலை. ரைட்டா? அது மோஸ்ட்லி இந்த 10th எலிஜிபிலிட்டியாக இருக்கக்கூடிய அந்த பதவிகள்லாம் 6 to 10 படித்தா போதும். இது வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும், 8ஆம் வகுப்பு வரைக்கும் போதுன்னா கண்டிப்பாக லோயர் கிளாஸ்லையுமே சில வினாக்கள் கேட்டிருக்காங்க. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான் வந்து சொல்கிறேன். ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு 3rd, 4th, 5th இந்த 3 கிளாஸில் இருக்கக்கூடிய சோசியல், தமிழ், சயின்ஸ் இதில் இருக்கக்கூடிய பொதுறிவு வினாக்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதோ, அதுலேருந்து டெஸ்ட் கொடுக்குறதுக்கும் வந்து நாங்கள் இருக்கிறோம். ரைட்டா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுமையாக சிலபஸ் வந்து கவராக ஒரு மார்க் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ரைட்டா? ஸோ இந்த தேர்வுலேயே வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணுன்றதுனால ஸோ அதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுக்குறதா இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு டெலிகிராமில் கைட் பண்ணுவேன்.
சரி, டெஸ்ட் பேட்ச் எப்போ சார் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இன்னிலேருந்து 5/5/2024 நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னிலேருந்தே வந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி தேதி 15/5/2024 லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன். ஸோ மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க. நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம், மெட்டீரியல் கொடுப்போம், டெஸ்ட் வைப்போம். பட் இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வடிவில் கிளாஸ்னு கொடுக்குறதா இருக்கும். யூடியூப்பில் கொடுக்குறது வேறு, தனியாக உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம வீடியோ வந்து கொடுக்குறதா இருக்கும். ஸோ அதனால் வீடியோ கிளாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது, ரைட்டாக. பட் இருந்தாலும் கூட எந்த அளவுக்கு குறைச்சி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து குறைச்சி கொடுத்துருக்கோம். ஸோ 1000 rupees வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கான பேமெண்ட் இருக்கும். ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம், வீடியோ கொடுக்குறோம், ஸோ டெஸ்ட்டு கொடுக்குறோம். சரி, அதனால் வந்து 1000 rupees இருக்கும். பட் இருந்தாலும் கூட ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பெஷல் ஆஃபரை வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ரைட்டா. ஸோ ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 rupees. ஸோ இன்றைக்கிலேருந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். 15/5/2024 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் 600 rupees வந்து ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்டா. சரி சார், நான் ஒரு மாற்றுத்திறனாளி, நான் வீட்டில் இருந்திருக்கேன், எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது, நான் ஒரு ஆதரவற்ற விதவை, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லை எங்கள் அப்பா இல்லை, அம்மா இல்லை, பெற்றோர் இருந்தவர், இதுக்கெல்லாம் நீங்கள் ஆஃபர் கொடுப்பீங்களே சார் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த டைமும் உங்களுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறேன், ரைட்டா. ஸோ நல்லா காதில் வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மாற்றுத்திறனாளி இருக்கீங்க, உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்குது, நீங்கள் மாற்றுத்திறனாளி என்பதற்கான ஐடி கார்டு இருக்கும் பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அதேமாதிரி ஆதரவற்ற விதவைகள், எந்த ஒரு வருமானம் கிடையாது, ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னாலும் சரி, ரைட்டா. மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள், பெற்றோர் இழந்தவர்கள், தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் வந்து இழந்துட்டு தனியாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான ஆஃபர் என்ன அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 rupees. ஸோ 400 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ரைட்டா. யாருக்கு? மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற உதவிகள், பெற்றோர் இழந்தவர்கள், ரைட்டா. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் எங்களுக்கு வந்து ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ நீங்கள் நம்மளுடைய நம்பர் கொடுக்குறேன், ரைட்டா. நம்ம டெலிகிராம் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு நான் ப்ரூஃப் பண்ணிவிட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 400 rupees தான் ஃபீஸ். அந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்க 100 கொஷின் 100மே நமக்கு கட் ஆஃப் எடுத்துப்பாங்க. ஏன்னா பொதுறிவு, பொதுத்தமிழ் 2மே எடுத்துப்பாங்க. ஸோ 95ன்றது நம்மளோட டார்கெட்டாக நம்ம வைக்கிறோம். ஸோ மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் என்ன சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 year வந்து நம்ம 6 to 8 வரைக்கும் தமிழ், சயின்ஸு, சோசியல் எல்லாம் கொடுத்துருவோம், ரைட்டா. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் சயின்ஸ் சோசியலாம் படிக்கணுமா சார், எங்கள் சிலபஸ் இல்லைன்னு கேட்காதீங்க. பொதுறிவுன்னு சொல்லிட்டு அவங்க சயின்ஸ் சோசியல் வந்து கேள்வி கேட்பாங்க, பேசிக்காக வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து படிக்கணும். தமிழ் கேட்பாங்க, அதுதான் உங்களுக்கு தெரியுமே 50 கொஸ்டின் வரும் இல்லையா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மேக்ஸ் வந்து நம்ம டிஎன்பிசிக்காக ப்ரிப்பேர் பண்ண மேக்ஸ் வந்து ஒரு 1000 கொஸ்டின் இருக்குது. அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும். சப்போஸ் ஒருவேளை நீங்கள் ஜூனியர் பயாலோ, சீனியர் பயாலோ படித்தாலுமே அதுக்கும் யூஸ் ஆகும். அது இல்லாமல் உங்களுக்கு பேசிக் மேக்ஸ்க்கான கிளாஸும் கொடுக்குறோம், நம்ம டெஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம், ரைட்டா. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவோம், ஒரு வருடத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருவோம், ரைட்டா. ஸோ 1 year கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ் PDF கவர்மெண்ட் இது வந்து நான் கொடுத்துருவேன். ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸிமம் எல்லாருமே படிச்சிருவீங்க. தமிழ் பற்றி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஈஸியாக படிச்சிருவீங்க. ஸோ மெயினாக உங்களுக்கு வந்து இந்த ஜிகே பகுதி, மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸு, அந்த ஆஃபீஸ் பராமரிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜிகேலையுமே உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம கைட் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டேட்டு நம்ம வந்து இந்த இவ்வளோ கொஷின் அப்படின்றத மென்ஷன் பண்ணலை. என்ன அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கிளாஸ் இருக்கிறதுனால கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட்டு வைப்போம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து என்னைக்கு என்ன டெஸ்ட்டு, என்ன படிக்கணும், எப்படி என்னன்றதை உங்களுக்கு எல்லாமே டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டெலிகிராமில் வந்து நான் சொல்லுவேன். ஸோ மினி டெஸ்ட் இருக்கும், மேக்ஸிமம் சின்ன குட்டி குட்டி டெஸ்ட், மினி டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் முழு மாதிரி தேர்வு, மோக் டெஸ்ட் வந்து கொடுப்போம். ஸோ இந்த 3 கேட்டகரியிலுமே உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும், ரைட்டா. டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், கொஷின் வந்து தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் தயவுசெய்து ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ தமிழ் வந்து முழுக்க பொதுறிவும் தமிழும் சரி தமிழில் மட்டும் தான் இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்சுக்கான கொஷின் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம டெலிகிராமில் தான் வந்து நம்ம வந்து நடத்த போகிறோம், ரைட்டா. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிகிராம் மூலிமா தான் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும், ரைட்டா. சரி, அது மட்டும் இல்லாமல் வீடியோ கொடுக்குறீங்களே சார் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும், அதாவது உங்களுக்கு பேசிக் மேக்ஸு இல்லை கைட்லைன்ஸ் வீடியோ, நம்ம இந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ, இதெல்லாமே நம்ம வீடியோவாக கொடுக்குறோன்னு சொன்னோம் இல்லையா. அது எல்லாமே நம்ம வினஸ் கிளாஸ் ஆப் மூலிமா உங்களுக்கு வந்து கொடுப்போம். ஸோ அதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரைட்டா. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு ஆப்பில் கிடைக்கும். மற்ற மெட்டீரியல் ஏன்னா எல்லாமே வந்து ஆப்பில் கொடுக்குறது தான் பிளானு. பட் ஆப்பில் எல்லாமே கொடுக்குறது சில பேருக்கு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் பயன்படுத்துறதுல வந்து சில சிரமங்கள் இருக்குது சொன்னதுனால நம்ம டெலிகிராம்லேயே கொடுத்துருவோம். வீடியோ மட்டும் டெலிகிராமில் வீடியோ ஷேர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சரி, அது வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு ஆர்டராக இருக்காது.
நீங்கள் ஆப்பில் வீடியோ அப்படின்னா நான் கேட்டகரியே பிரித்து உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுருவாங்க ஃபோல்டரில். ஈஸியாக உங்களால் வந்து வீடியோ வந்து பார்க்குறதுக்கும் பிரித்து பார்க்குறதுக்கும் மேக்ஸுக்குனா தனியாக, ஜிகேக்குனா தனியாக, தமிழுக்குனா தனி, ஸோ பிரித்து வந்து கேட்டகரி வைஸாக பிரித்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஆப்பில் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், மொபைல் ஆப்பில். ரைட்டா? ஸோ இப்போ எப்படி சார் ஜாயின் பண்ணுறது எல்லாம் சொல்லிட்டீங்க. எப்படி சார் ஜாயின் பண்ணுறதுனா இந்த 2 நம்பர் ஜிபே நம்பர் கொடுக்குறோம். ஏன் சார் 2 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ சம்டைம் வந்து பேமெண்ட்டை வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே டைமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா சர்வர் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க்கில் ஒரு பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 1க்கு 2 ஜிபே நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த 2ல் ஏதாவது ஒரு நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஒரு டைம் பேமெண்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த பேமெண்ட் வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இந்த 2 நம்பருக்கு தயவுசெய்து வந்து காலோ மெசேஜோ பண்ண வேண்டாம். அது குறிப்பாக இந்த நம்பருக்கு வந்து பண்ண வேண்டாம். ரைட்டா? ஸோ இந்த நம்பருக்கு மேபி வந்து நீங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். ஒரு டைம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக நான் என்னென்னு சொல்லுவேன்னா, பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி நான் எந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணட்டும் இல்லை எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நான் ஜிபே கேஷ் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுட்டு கூட பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. எடுத்தோடனே பேமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணி நான் எந்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு பண்ணுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. மெசேஜ் மூலிமா வந்து கேளுங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கீழே கொடுக்குறேன். ரைட்டா? ஹெல்ப்லைன் நம்பர் வந்து நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஒருவேளை உங்கள்கிட்ட ஜிபே இல்லை, பேங்க் அக்கௌண்ட் பேங்க்கில் போய் தான் நான் சலான் மூலிமா பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்க்கில் தான் பணம் கொட்டணும் அப்படின்னா, ஸோ அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, நேமு எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்லிப் வந்து ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு டெலிகிராம் மூலியமாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ இதில் பாருங்கள், இதில் கொடுத்துருப்பேன். டெலிகிராமில் தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். தயவுசெய்து வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப வேண்டாம். ரைட்டா? ஸோ அதான் டெலிகிராம் தான். டெலிகிராம் நம்பர் வந்து நான் சொல்கிறேன். டெலிகிராம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து டெலிகிராம் நம்பர். இந்த நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நம்பரை வந்து நீங்கள் இந்த நம்பருக்கு தான் வந்து சேவ் பண்ணணும். இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த நம்பருக்கு வந்து டெலிகிராமில் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ரைட்டா? இது டெலிகிராம் நம்பர். ஸோ அனுப்பிட்டு உடனே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு உடனே என்னை வந்து டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணல, டெஸ்ட் பேட்ச் இன்னும் என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக டெக்ஸ்ட் பண்ணுறது, கால் பண்ண வேணாம். குறைந்தபட்சம் ஒரு 24 hours வெயிட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்களா, அடுத்து 24 மணி நேரம் வந்து அமைதியாக இருங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களை வந்து ஆட் பண்ணுவோம். அப்படி மீறி 24 மணி நேரம் கழிச்சு உங்களை ஆட் பண்ணோன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கால் அல்லது மெசேஜ் வந்து பண்ணுங்கள். இது மாதிரி நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டேன், ஏன்னா டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் நீங்கள் இன்னும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் காலாக அல்லது மெசேஜ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ எல்லாமே டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வந்து டெலிகிராமில் கொடுக்கப்படும். வீடியோ தேர்வுக்கான கேள்வித்தாள் வந்து டெலிகிராம் குரூப்பில் தான் வந்து கொடுப்போம். ரைட்டா? ஸோ ஃபுல் மார்க் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம். முழு மாதிரி தேர்வு வைக்கிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம். மற்ற சின்ன சின்ன குட்டி டெஸ்ட்டுக்கெலாம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்காது. ரைட்டா? ஸோ ஹெல்ப்லைன் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இதுதான் ஹெல்ப்லைன் நம்பரு. சரி, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த 2 நம்பர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஹெல்ப்லைன் நம்பர். ரைட்டா? ஸோ இதான் வந்து டெலிகிராம் நம்பர். நீங்கள் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுறவங்க இந்த நம்பர் 8012781561 இந்த நம்பருக்கு வந்து இது ரெண்டுமே ஆக்சுவலாக இருக்கும். ஸோ இந்த நம்பருக்கு வந்து டெலிகிராமில் மெசேஜ் பண்ணியோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டு கிளாரிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ரைட்டா? அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே கூட நான் சொன்ன மாதிரி எந்த நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணுறது, எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பண்ணுறதுன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள். ரைட்டா? அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸோ இந்த 2 நம்பர்கள் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ அல்லது டெலிகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியோ கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? சப்போஸ் கால் செய்ய வேணாம், சப்போஸ் அதை மீறி எனக்கு வந்து கால் பண்ணி தான் எனக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸோ காலையில் ஒரு 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும், காலையில் 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றா உங்களுக்கு இந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ 6 மணிக்கு மேலே நைட்டு 10 மணி 11 மணிக்கெலாம் வந்து கால் பண்ணி தயவுசெய்து கேட்க வேணாம். ஸோ நைட்டு 6 மணிக்கு மேலே அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை வந்து கேளுங்க, கண்டிப்பாக வந்து ரிப்ளை வந்து கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ நம்ம ஆப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ கண்டிப்பாக வந்து இந்த தேர்வில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி வந்து முழுமையாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும், முழுமையாக கைட்லைன்ஸ் பண்ணுவேன். என்றைக்கு எக்ஸாம் கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸாம் முன்னாடி நைட்டு வரைக்குமே உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு, இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து விதமான உதவிகளும் கைட்லைன்ஸும் வீடியோ டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 2021, 2022 இப்போ நடக்கக்கூடிய சாட்டர்டே சண்டே எக்ஸாம் நடந்துருக்கு, எல்லாத்துக்குமே நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வின்னர்ஸ் கிளாஸை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து நீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு பணியில் சேர்ந்துருக்காங்கன்றது கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்பி நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள்.
இந்த தேர்வில் 100% வந்து வெற்றி உறுதி. நன்றி, வணக்கம்.